இந்த கதையுடைய ஆரம்பமே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. தனிமையுடைய வலியை தாங்க முடியாம என் தனிமையை எப்படியாச்சும் போக்கி வைங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தினம் தினம் கதறி கதறி கடவுள் கிட்ட அழுதுட்டு இருந்த இந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் என் வலியை யாருமே போக்கி வைக்க மாட்டீங்களா, கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல சாத்தானா இருந்தாலும் பரவாயில்ல, என் வேண்டுதலுக்கு ஒரு குரல் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இவளும் வேண்டிக்க அடுத்த நொடியே ஒரு குரல் இவளுக்கு கேக்குது. அரக்கத்தனமான ஒரு குரல். என்னுடைய 400 வருஷம் தூக்கத்தை விட்டுட்டு நான் இப்போ உனக்காக வந்திருக்கேன், உன்னுடைய தனிமையை நான் போக்குறேன், ஆனா அதுக்கு பதில் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும், இதுக்கு சம்மதமா, சத்தியம் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சின்ன வயசுல இருந்து தனக்குன்னு யாருமே இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் தனிமையில வாடி வதங்கிட்டு இருந்த இந்த சின்ன பொண்ணு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல இவ சொன்ன அடுத்த நொடியே இவ கீழே விழுந்து துடிக்கிறா. இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில போட்டு படமானது ஆரம்பிக்க இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு அதே பொண்ணதான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தனிமையில இருந்த இந்த பொண்ணு ஆனா இப்போ அவளுக்கு அந்த தனிமை இல்ல. ஏன்னா இப்போ இவளை பாத்துக்கிறதுக்கு காதலிக்கிறதுக்கு தாமஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பேர் எலன். எலனும் தாமஸும் இப்பதான் ரொம்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. நம்ம எலனை தாமஸ் தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. நம்ம எலனும் அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து தனிமையில இருந்த இவங்க தாமஸ ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டாங்க. இப்ப கூட வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவரு வேலைக்கு போனதாமா உன்னை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி தாமஸ் கிளம்பி போகும்போது இப்ப நம்ம எலனுடைய முகத்தை தான் காட்டுறாங்க. இவங்க முகத்துல ஏதோ ஒரு மரண பயம் இருக்குது நமக்கு நல்லா தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா 18th செஞ்சுரி தான் நமக்கு காட்டுறாங்க. பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நகரம். அந்த நகரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில தான் நம்ம தாமஸ் வேலை செய்யறாரு. இப்பதான் கல்யாணம் ஆனதால வழக்கம் போல நம்மால் அன்னைக்கு லேட்டா வர அதை பார்த்த இவருடைய முதலாளி புதுசா கல்யாணம் ஆனதெல்லாம் ஓகே தான், ஆனா கல்யாணம்ன்றது ஒரு பொறுப்பு, நீ ஒழுங்கா வேலைக்கு வந்ததானே உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட் வேலையை பத்தி இப்ப சொல்றாரு. ஒரு புது கிளைண்ட் ஒருத்தர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவரு, அவங்கள கவுண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரு இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கோட்டையை வாங்கக்கூடிய ஒரு டீலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த கோட்டை ஒரு பாலடைஞ்சு போன கோட்டையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் சொல்றாரு. ஆனா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கேட்டிருக்காரா. அது மட்டும் இல்லாம உடனே இந்த டீலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேப்பர்ல சைன் பண்றதுக்கு ஒரு ஆளை வந்து கேட்டிருக்காரா அவரு. சோ அவர்கிட்ட போயிட்டு நீ தான் சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் உடைய முதலாளி சொல்ல சரி ஓகே அவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் டக்குன்னு போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தாமஸ் சொல்றாரு. ஆனா இங்க பிரச்சனையே என்னன்னா அந்த கவுண்ட் இருக்கக்கூடிய ஊரானது இங்கிருந்து 6 நாட்கள் டிராவல் பண்ணி போனா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அங்க போயிட்டு தான் நீ சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ முதலாளி சொல்ல முதல்ல தாமஸ் இதுக்கு தயங்குறாரு. ஏன்னா மனைவி எலனை விட்டு போறதுக்கு இவருக்கு மனசு இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களும் விட மாட்டாங்க. சோ முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லி பாக்குறாரு. ஆனா அவருடைய முதலாளி இந்த வேலையை நீ தான் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம இதை நீ பண்றதுனால உனக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் அவரு கிஃப்டாவும் எடுத்து வச்சிருக்காரு. சோ இதுக்கு போயிட்டு வரது உன்னுடைய கரியருக்கும் சரி உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வரவா தான் இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லிட வேற வழியே இல்லாம இந்த விஷயத்த தாமஸ் எலன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட எலன் கோவப்படுவாங்கன்னு நினைச்சா இவங்க பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலையே வேணான்னு சொல்றாங்க, உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் இவங்களுடைய சைல்ட்ஹுட் டிராமா தான். சின்ன வயசுல இருந்து தனிமையில இருந்த வழி என்னன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தனிமைன்ற வழியினால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தாமஸ்க்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த வேலைக்கு போறதுக்கு தயங்கினாரு. ஆனா இப்ப இவருக்கு வேற ஆப்ஷனே இல்லாதனால போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லும் போது அப்போ தனக்கு வந்த கனவை பத்தி ரொம்ப பயந்த போய் நம்ம எலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகக்கூடிய அந்த கல்யாண பந்தல் தான், ஆனா இவங்க கரம் பிடிக்கிறது ஒரு டார்க்கான ஈவில்னும், பட் அதை கரம் பிடிக்கும் போது இவங்க சந்தோஷமா இருந்த மாதிரியும் நான் திரும்பி பார்க்கும்போது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த மாதிரியும் ஒரு மோசமான கனவு வந்ததா இவங்க சொல்றாங்க. இந்த கனவுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா தாமஸ் அவங்களையும் மறுபடியும் சமாதானப்படுத்தி உன்னுடைய சைல்ட்ஹுட் டிராமா தான் இதுக்கு எல்லாமே காரணம், அதுக்கான சிகிச்சையை மட்டும் நீ கரெக்டா எடுத்துக்கோ, இப்போ எனக்கு வேற வழியே இல்லாம நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஃபெட்ரிக் விட்டு தான் தாமஸ் எலனை கூட்டிட்டு போறாரு. ஃபெட்ரிக்க பத்தி சொல்லணும்னா இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர். என்னதான் தாமஸ் ஏழையாவே இருந்தாலும் அந்த பணக்காரன் அப்படின்ற நினைப்பு இல்லாம ரொம்ப நட்பா பழகக்கூடியவர். தாமஸ்க்குனா எது வேணாலும் பண்ணக்கூடியவர். இவருடைய வீட்டுல தான் அடுத்த 6 நாளைக்கு நம்ம எலனை விட்டு போறதுக்காக இவரும் வந்திருக்காரு. ஃபெட்ரிக்கு ஒரு மனைவி 2 பெண் குழந்தைங்க, அது இல்லாம 3வது அங்க ஒரு குழந்தை வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா 2 நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணி தன்னுடைய சந்தோஷங்கள்லாம் அவங்க அங்க பகிர்ந்துக்க அன்னைக்கு ராத்திரி தாமஸ் ரொம்ப நல்லாவே படுத்து தூங்கிறாரு. ஆனா நம்ம எலனுக்கு தான் தூக்கமே இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க முகத்துல பயம் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு இவங்கள உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வாட்டி எடுக்க அன்னைக்கு ராத்திரியே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிருக்காங்க. அதுல இவங்க முடிய கொஞ்சம் வெட்டி அதை அந்த லாக்கெட் குள்ள வச்சு அடுத்த நாள் காலையில தாமஸ் அவருடைய பயணத்தை தொடங்கும் போது எப்பெல்லாம் தனிமையில ஃபீல் பண்றீங்களோ அப்ப இது உங்க கூட இருக்கும், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப பிரிய
முடியாம தன்னுடைய கணவனான தாமஸ் எலன் இங்க பிரிய. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வீடா காட்டுறாங்க. அந்த வீடு முழுக்க ஒரே மெழுகுவர்த்தியா எரிஞ்சுகிட்டு இருக்க ஒரு மாதிரி டிமானி கோலங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த புக்கை ஒன்ன படிச்சுக்கிட்டு, நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் மாஸ்டர், என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோலையே யாரோ மாஸ்டர்னு சொல்றான். அவனுக்கு இவன் எழுதி கொடுக்க அது யாருன்னு பார்த்தா அது நம்ம தாமஸ் உடைய முதலாளி. ஏதோ ஒரு வேலையை நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன், அவனை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஒருத்தன் வேற யாருமே கிடையாது, நம்ம தாமஸ் தான். எதுக்காக அப்புறம் யாருக்கிட்ட இந்த முதலாளி தாமஸ் அனுப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இது தெரியாத தாமஸ் தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாளே காடு மலைன்னு தாண்டி ரொம்ப சோர்வா பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது தான் அங்க இருட்ட ஆரம்பிக்குது. அதாவது மாலை நேரம், சூரியன் மறைஞ்சு இருள் சூட ஆரம்பிக்குது. இதுல பயங்கரமான பனிப்பொழிவு, அது மட்டும் இல்லாம பயங்கரமான குளிர் வேற. இதுக்கு மேல நம்ம பயணிக்கிறது நமக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடலாம். சோ அதனால எங்கேயாச்சும் தங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அந்த அடர்ந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு கிராமத்தையே ஒரு பாக்குறாரு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு அந்த கிராமத்துக்குள்ள நுழைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவரை ஒரு மாதிரி பாக்குறாங்க. திடீர்னு அவங்கள பார்த்து சம்பந்தமே இல்லாம சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸுக்கு சுத்தமா புரியல. பட் இங்க இவரு தங்கியே ஆகணும், வேற வழியே இல்லாம அந்த சிரிப்பெல்லாம் பார்த்து நின்னுகிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து அங்க சிரிக்கக்கூடிய எல்லாருமே அடக்குறாரு. இவர் தான் ஊர் தலைவர் போல இருக்கு. தாமஸ் கிட்ட போய் என்ன ஏதுன்னு அப்படின்னு இவர் விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு தான் என்னுடைய கிளைண்ட்டை நான் சந்திக்க போறேன், அவருடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிளைண்ட் உடைய பேரை சொல்றாரு. அந்த பேர் ஆர்லாக். அந்த பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நிமிஷம் பதற ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட ஊர் தலைவர், தயவு செஞ்சு இந்த பேரை இங்க சொல்லாதீங்க, அது மட்டும் இல்லாம அவர் இருக்கக்கூடிய அந்த கோட்டை பக்கம் கூட நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வார்ன் பண்றாரு. பட் இந்த ஒரு வேலைக்காக தான் நம்ம ஹீரோவே வந்திருக்காரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இங்க தங்குறதுக்கு இடம் தருவீங்களா மாட்டீங்களா, நீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட் ஊர்ல தங்குறதுக்கு நம்ம தாமஸ்க்கு அப்படியே இடத்த கொடுக்குறாரு. இந்த கிராமமே ஒரு மாதிரி வியடா நம்ம தாமஸ் பாக்குறாரு. ஏன்னா நல்ல சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய சிட்டி கல்ச்சருக்கு எப்போ எல்லாரும் மாறிட்டாங்க. பட் இன்னுமே காட்டுவாசி கணக்கா காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவங்களை பார்க்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல பயங்கரமா பிரேயர் எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு பாட்டி வேற நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தயவு செஞ்சு அந்த கோட்டைக்கு மட்டும் போயிடாத, அவனுடைய நிழல் மட்டுமே போதும், அது உன் மேல பட்டுச்சுன்னா நீ மூலக்கோளாறு உள்ளவனா மாறிடுவ, உன்னையே நீ மறந்துடுவ, பல விஷயங்கள் நீ இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல மியூசிக்கோட பயங்கரமான ஒரு வார்னிங்கோட ஒரு பிரேயரை பண்ணிட்டு அந்த வித்தியாசமான பாட்டி அங்கிருந்து கிளம்ப ஒண்ணுமே புரியல நம்ம தாமஸ்க்கு. ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, எதுக்காக அந்த மோர்லாக் அப்படின்ற பேரை கேட்டதும் இவங்க பயங்கரமா நடுங்குறாங்க. இப்படி பல குழப்பத்தோடவே அன்னைக்கு நைட்டு நம்ம தாமஸ் தூங்க போயிறாரு. முதல்ல நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. பட் திடீர்னு ராத்திரி பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்படியே முழிச்சு ஜன்னல் வழியா பார்த்தா நடு ராத்திரி இந்த கிராம மக்கள் எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஒரு மாதிரி சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு குதிரையில ஒரு பொண்ணு நிர்வாணமா ஏத்திக்கிட்டு எங்கேயோ காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க முதல்ல அந்த பொண்ணை காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு சில சடங்குகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தரையிலிருந்து நோண்டி ஒரு சவப்பெட்டியை எடுக்கிறாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு பழங்காலத்து பொணம் இருக்கு. அதை அப்படியே தட்டி எழுப்புறாங்க. எழுப்பி அந்த பொணத்துக்கு இந்த பொண்ணை படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டேய் என்னடா பண்றீங்க அந்த பொண்ணை வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கத்திராரு. அப்படியே எல்லாரும் நம்ம தாமஸை திரும்பி பாக்குறாங்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவர் படுத்திருந்த பெட்ல இருந்து அலறி அடிச்சு எழுந்துக்கிறாரு. எல்லாமே கனவு போல இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல நினைக்கிறாரு. ஆனா காலை பார்த்தா சேரும் சகதியுமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம முதல்ல இந்த இடத்த விட்டு போனா அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே வராரு. ஆனா வெளியே வந்து பார்க்கும்போதுதான் இவருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த கிராமத்துல யாருமே இல்ல. ஏன் யாராச்சும் இதுக்கப்புறம் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு சோடு கூட இல்லாம அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. ஒண்ணுமே புரியல நம்ம தாமஸ்க்கு. நேத்து ஈவினிங் தான் இங்க பல பேர் இங்க பார்த்தாரு. ஆனா இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை தவிர்த்து இங்க யாருமே இருந்ததுக்கான ஒரு சோடு கூட இல்ல அப்படின்னு இவர் பார்த்து நினைச்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம எங்கேயுமே தங்காம கடும் பனிப்பொழிவுக்கு நடுவுல இவர் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் போற வழி எல்லாமே அப்படியே சிலுவைகளால நிரப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பயம் நம்ம தாமஸ் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியே கஷ்டப்பட்டு 4-5 நாள் டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துல நம்ம தாமஸால நடக்க முடியாம போகுது. ஒண்ணுமே முடியாம பனிப்புழுவுல இவங்க சகில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இவருக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நிக்குது. அந்த குதிரை வண்டியை யாருமே ஓட்டி வந்த மாதிரி தெரியல. வெறும் அந்த குதிரை வண்டி மட்டும் இவரை தேடி வந்திருக்கு. அதை பார்த்து இவரு வேற வழி இல்ல, குளிர ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவரால் நடக்க வேற முடியல. சோ கண்டிப்பா அந்த கவுண்ட் கிட்ட இருந்தா இந்த வண்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்ப ஏறி உட்கார அந்த அமானுஷ்யமான காட்டுக்கு நடுவுல இப்போ அந்த மிகப்பெரிய அரண்மனையை நமக்கு காட்டுறாங்க. இதே இடத்துல நான் படத்தை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பெரிய படம், 3-4 பாட்டு வரும். நான் தொடர்ந்து பேசணும்னா 40-50 நிமிஷம் வரையும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு 3 பார்ட்டா போடலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரே பார்ட்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.